குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனியதாக அமையட்டும். வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் 1ஆம் தேதி பிப்ரவரி 2025. இன்று தை மாதம் குரோதி வருடம் 19ஆம் நாள். வளர்பிறை திருதியை திதியை கொண்டது. சதய நட்சத்திரம் இன்று உண்டு. உபரி பூரட்டாதி நட்சத்திரமும் உண்டு. இன்று யோகம் அமிர்த யோகம். 55 நாழிகை 0.55 நாழிகைன்னு சொல்லுவாங்க. அந்த நாழிக்கு மேலே மரண யோகம். 56.52க்கு மேல் சித்த யோகம் உண்டு. இன்று காலை நல்ல நேரம் 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் 9 மணி 10:30 வரை. இன்றைய குளிகை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாள் சனிக்கிழமைன்றதுனால யமகண்டம் 1:30 3 மணி வரை. இன்றைக்கு சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மக நட்சத்திரத்துக்கு உண்டு. மகர லக்னத்தினை இருப்பு 2 வினாழி 6 வினாழிகள் இருக்கிறது. இன்றைய சூரிய உதயம் 6:36க்கு. இன்று கீழ் நோக்கு நாள். அப்படின்னாக்க பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நாள். திதித்வயம்னு சொல்லுவோம். 2 திதி தேர்ந்து வந்தால் திதித்வயம்னு பேர். இன்றைக்கி திருதியை திதியும் துவாதசி திதியும் சேர்ந்து வருகிறது. இன்றைக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. அதுலேயும் துலுக்காத்தம்மன், தண்டுமாரியம்மன், இந்த அம்மன் வழிபாடுகளெல்லாம் மிகுந்த நல்லதாக இருக்கும். சதய நட்சத்திரம் பூரட்டாதி கூடும்போது சனிக்கிழமையாகி வந்தால் இது விசேஷம். நம்ம வாழ்க்கையில் எதையுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஓரளவுக்கு தான் பற்று இருக்கணும், மற்ற நேரத்தில் பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு உபதேசம் உண்டு. அதனால் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற லைஃபோட நம்ம தாட் ப்ராசஸை நம்ம வச்சுட்டோம்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது ஃபேக்ட். பஞ்சாங்கம் அப்படின்னா 5 விதங்கள் இருக்கும். அதில் திதி, வார, நட்சத்திர, யோக கரணம் அப்படின்னு 5 விதங்கள் உண்டு. அப்படி இன்றைய திதியின் பலன் திருதியை திதி அப்படிங்கிறனால பிறந்த குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுதல் நல்லது. இசை கற்றுக்கொள்ளுதல் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் வளைகாப்பு நடத்துவது நல்லது. திருதியை சிற்பங்கள் செதுக்கு காரியங்கள்லாம் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கும் திருதியை திதி நல்லது. எக்ஸப்ஷன் இருக்குன்னா மகரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த திதி சூன்ய திதின்னு பேர். அவர்களுக்கு பரிகாரமாக அம்மன் வழிபாடு, அதுக்கப்புறமா இன்றைக்கு காலையை தொடங்க வேண்டும். இன்றைய வார பலன்னு பார்த்தா சனிக்கிழமை, சனிவாரம் அப்படின்னு சொல்லுவோம். சனிக்கிழமைனாலே ஆஞ்சநேயருக்கு உகந்தது, சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு நல்ல நீர் அருந்த வேண்டும். குவளையில் தண்ணி பிடிச்சி பூச்செடிக்கு ஊற்றுறது, அந்த மாதிரி குவளைகள் வாங்கிறது, பூச்செடிகள் வாங்குவதெல்லாம் இன்றைக்கி உதவுந்தது. இன்றைக்கி செய்யக்கூடாததுன்னாக்க உலோகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கிறது, மரம் தோல் போன்ற பொருட்களை வாங்கிறது. வீட்டிலே தேவையான தானியம் இல்லாத போது தானியத்தை இன்றைக்கி போய் வாங்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரக்காரங்க எப்பவுமே உழைத்து வாழணும் அப்படிங்கிற பெரிய நோக்கத்தோடு இருப்பாங்க. ராகுவின் சாரத்தை கொண்டதுனால எதையுமே திங்க் பிக் அப்படின்னு யோசனையில் இருப்பாங்க. நல்ல உடல் வலிமையானவர்கள், அறிவானவர்கள், நேர்மையானவர்கள்.
அதனால்தான் இவர்களுடைய தொழில் எப்படின்னா தொழில் அதிபர்களாக இருப்பார்கள், பைலட்டாக இருப்பார்கள், தொழில் சங்க தலைவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் மைண்டில் வைக்கும்போது இன்றைக்கு இந்த மாதிரி தொழிலெல்லாம் புதிய தொழிலுக்கு நீங்கள் அச்சிடுகிறீர்கள் தான் இந்த சதய நட்சத்திரம் உகந்ததாக அமையும். எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய மேம்பாலம், ரோடு போடுறது அதெல்லாம் நடக்கலாம். அப்புறம் வாகனங்களெல்லாம் விற்கிறது அப்படிங்கிற எதனா தொழில் ஆரம்பிக்கணுன்னா இன்றைக்கு நல்ல நாள். இந்த திருப்பூரில் பனியன் கம்பெனிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பனியன் கம்பெனிலாம் இன்றைக்கி வியாபாரத்தை பற்றி யோசித்து நல்லா விரிவுபடுத்த வேண்டிய நட்சத்திரத்தில் ஒரு நல்ல நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைய யோகமானது பரிகம் யோகம்னு சொல்லுவாங்க. இது 19வது யோகம். 27 யோகத்தில் 19வது யோகம். மிகவும் சுபமான யோகம். இந்த யோகத்தில் வெற்றி அப்படிங்கிறது திண்ணமாக வரும். நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இந்த யோகத்தினுடைய பலன்களாக இந்த நாள் அமையும். இன்றைய கரணம் அப்படின்வாங்க. கரணத்தில் 5வது கரணமான கரசை கரணம். 11 கரணம் உண்டு. அதில் 5வது கரணமான கரசை கரணம். இது விரோதிகளையும் தோற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு கரணம். இந்த கரணத்தின் நாதன் அப்படின்னு சொன்னாக்க சந்திரன் இருப்பார். இந்த கரணத்தின் தேவதையாக யானையை சொல்லுவாங்க. அப்போ யானை போல பலம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நாள் புது மனை புகுதல், திருமணம் செய்தல், சாந்தி முகூர்த்தம் செய்தல், விவசாயம் செய்தல், நிலம் வாங்கிறது விற்கிறது, பூமி பூஜை போடுறது இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க்கில் போய் நல்ல ஒரு மேலாளர் போய் பார்க்க போகிறேன், மேனேஜரை போய் பார்க்க போகிறேன், பொருளாதார நிபுணரை பார்த்து கன்சல்ட் பண்ண போகிறேன், வேத வித்வன்கிட்ட போய் வேதம் கற்றுக்க போகிறேன், ஜோசியம் கேட்க போகிறேன், குழந்தையை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னுடைய ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்திரவாரமாக இருப்பதனாலும் கரசைகரணமாக இருப்பதனாலும் இதை செய்யலாம். கோயிலில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தாக்கள் மத தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். யாருன்னா இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் யானை இருந்தால் யானைக்கு உணவளிப்பது, இல்லைன்னா குழந்தைகளுக்கு யானை பொம்மை வாங்கி கொடுத்து விட்டு காரியங்களை தொடங்குவது அப்படின்னு வைத்து கொண்டீர்கள் என்றால் அதனுடைய பலன் மிகவும் நல்லதாக இருக்கும். தொடர்ந்து நாம் ராசியின் பலன்களை காண்போம். வணக்கம். மேஷராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் என்று தேவையான அளவுக்கு பணம் வரும். சிலருக்கு வீண் செலவும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நிலைத்திருந்த ஒரு நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மோஸ்ட்லி தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இன்று உண்டு. சிலருக்கு பணியின் நிமித்தமாக தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வீட்டிலே உறவினர் வருகினாலே வீட்டிலே சில சங்கடங்களும் உண்டு. அலுவலகத்திலே உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம், அதிகாரியின் பாராட்டு, பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய நாள் இன்று. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைப்பதற்கு அதற்கான ஆயத்தங்களான அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைய நாள் மிகுந்த நல்ல நாளாக அமையும். வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரத்தை கடையை விரிவுபடுத்தணும் அப்படின்னாக்க அதுக்கான ஒரு முயற்சியில் இன்று ஈடுபடலாம். அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் டயத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதனால ஈவினிங் கொஞ்சம் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள்.
குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சூழ்நிலை மிகவும் சாதகமாகத்தான் இருக்கும். நிர்வாகத்திறன் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைக்கி உங்களுடைய மனோகாரகன் அப்படிங்கிறோடைய சந்திரன் சதய நட்சத்திரக்குள்ளே பிரயாணத்துக்கு பண்ணுறது 11வது இடம் பேர். ஸோ அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார வசதிகள், யுக்திகள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் நல்ல ஆலோசனை, அதான் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் கேட்டு அதுக்கப்புறமா அதை தொடங்கும்போது நல்ல ஒரு பலனை கிடைக்கும். அந்த பலனை மேலும் இரட்டிப்புக்கு ஆக்குவதற்கு 19 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் நல்ல யோகங்களும் கரணங்களும் அமைந்திருப்பதனாலையும் சதய நட்சத்திரமாக இருப்பதனாலையும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட வாழ்விலே நல்லதொரு முன்னேற்றத்தை காணலாம். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நேயர்களே, பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். மனோகாரகன் 10ல் ட்ராவல் பண்ணுறார். 10ங்கிறது ஜீவனம், தொழில். அதனால் தொழிலே ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும். பெரிய மனிதன் அறிமுகம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இன்றைக்கு தந்தை வழியிலே எதிர்பாராத பொருள் சேர்க்கை சேரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளிலே முன்னேற்றமான ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த ஒரு காரியம் அனுகூலமாக முடியக்கூடிய நாள் இன்று. இன்று குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள். அதற்கான வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ஆலோசனையை நிர்வாகத்தினர் கொஞ்சம் செவிமடுப்பர். அதனால் பாராட்டுகளும் உண்டு. எதிர்பாராத சலுகைகளும் உண்டு. வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருப்பதனாலும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பதனாலும் மகிழ்வுடன் இருப்பீர்கள். லாபம் இரட்டிப்பாகும். வாடிக்கையாளர்களிடையே ஏற்படுத்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இன்றைக்கி உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே செலவு அதிகரிக்கும். ஆனாலும் பணவரவு இருக்கிறதுனால அதை சமாளிச்சிருவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அந்த சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஒரு நல்ல உற்சாகமான நாளாக இன்று அமையும். இதை மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு 6, 9 என்ற மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய உற்சாகம் பன்மடம் ஆகும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அவரை வணங்க உங்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இதுவரைக்கும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் ஒரு நல்ல குதூகலமான சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படியே நடந்து கொள்ளப் போகிறார்கள். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவி வந்து சேரும். அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாட முடியும். சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளிலே உங்கள் அட்வொகேட் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கிறது நல்லது. வெளியூர் பயணத்தை முடிந்த வரை தவிர்த்து விடுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற இடத்துல சந்திரன் ட்ராவல் பண்ணுறார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்கள் நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
வேலையில் இருப்பவங்களுக்கு சலுகைகள் உண்டு. நிர்வாகத்தினிலே பாராட்டு பெறும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், லாபம் தரும் ஒரு நாளாக அமையும். கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை எதுவும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளரின் அறிமுகம் கிடைத்தனாலே சந்தோஷம் பெருகும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக உங்களுக்கு கை கொடுப்பார்கள். அதனால் கடையை விரிவுபடுத்த மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் முயற்சிகள் பலிதமாகும். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனசை கஞ்சல்படுத்தும். அதனாலே மனதிலே அசதி, சோர்வு, ஒரு இனம் புரியாத கவலை உண்டாகக்கூடும். கணவரின் ஆதரவினால் இது நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவினர் வருகையினாலே உற்சாகம் இருந்தாலும் அவங்க பெரிய ரிசப்டிவாக இருக்க முடியாத ஒரு டெம்பரரி ஃபினாமினா இன்றைக்கி உண்டு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை குறைந்து சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் என்று பார்த்தோம்னா 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுக்கு தக்க சமயத்திலே நல்ல சலுகைகளை பெற்றுத்தருவதற்கு உபயோகமாக இருக்கும். இன்றைக்கு திருச்சியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு நல்லதொரு பலனையும் ஒரு இரட்டிப்புக்கு ஆக்கக்கூடிய லாபத்தையும் இன்று உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, பணம் பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு இருக்கும். செலவு அளவாகத்தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கொஞ்சம் அதிகரிக்கும். சிரமமான நேரங்களிலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. பழைய கடன்களை தந்து அதை பைசல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்திலே சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறார். அதனால் சுப நிகழ்ச்சிகள், பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அரசாங்க காரியங்களிலே ஒரு அனுகூலமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையோடு இருக்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் பொருள் சேர்க்கை, அவருடைய ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவங்க வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கிறத மகிழ்ச்சியாக கேட்கக்கூடிய நாளாக இன்று அமையும். அலுவலகத்தில் வேலை செய்யும் அலுவலக நண்பர்களுக்கு யாருன்னா இடமாற்றம், பதவி மாற்றம் என்று கிடைத்திருந்தால் அந்த நினைப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் சொல்லக்கூடிய டே இன்னைக்கு. பணியின் காரணமாக சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்திலே பங்குதாரர்கள் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை காணப்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததைப் போலவே இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதனால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான நாள். கணவரின் ஆதரவு, உற்சாகம் உங்களுக்கு உண்டு. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாள் உங்களுக்கு 2, 6 என்ற மேஜிக் நம்பர் கரெக்டாக டயத்துக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் லாபத்தை இரட்டிப்புக்கு ஆக்கி கொடுக்கும். மனசிலே திருக்கடையூர் அபிராமி அம்பனை மனதில் நினைத்து வழிபாடு செய்தீர்களானால் அந்த வழிபாட்டின் பலனாக உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான நாளாகவும் இந்த நாள் அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நேயர்களே, பணம், பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடிய நாள். கூடுதலாக செலவு ஏற்படும், ஆனாலும் சமாளித்து விடக்கூடிய நாளாக அமையும். குடும்பத்திலே முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிட்டே ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். கொஞ்சம் உடல் நலனிலே கவனம் தேவை. தந்தை வழி உறவினாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசும்போது கவனித்து பேசுங்கள். அரசாங்க வகையிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும்.
தந்தையிடம் ஏற்பட்டிருந்த எதிர்பாராத காரியம் முடிவதிலே தாமதம் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்திலே சந்திரன் பிரயாணித்து கொண்டிருக்கிறார். அவர் 12க்குரியவர் அப்படின்னு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கான சலுகைகள் கிடைக்கும். அதனாலே உற்சாகத்தை உங்கள் உள்ளம் காணும். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல தான் இருக்க போகிறது. பணியாளர்கள் வீண் செலவு எதுவும் ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதி தரும் ஒரு நல்ல நாள். உறவினரால் ஒரு நல்ல ஒரு குதூகலமான உற்சாகமான டேவாக இன்றைக்கி இருக்க போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 7, 9 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது வரக்கூடிய இன்னல்கள் வந்த போகிறது அப்படியே காணா போயிடும். அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இன்னலை கழிவதிலே ஒரு ஹீரோ அப்படின்னாலே விநாயக பெருமான். அதனால் இவரை மனதிலே கொண்டு வழிபட இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாளாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி நேயர்களே, பண வரவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவு இல்லை, அதுவே பெரிய ப்ளஸ். இன்றைக்கே எதிர்பாராத பண வரவுக்கும் சாத்தியம் உண்டதுனால ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் உண்டு. சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய நாள். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவுடன் தேவையான உதவியுடன் வந்து நிற்பார்கள். பயணங்களினால ஒரு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. 6ஆம் இடத்திலே சந்திரன் பயணிக்கிறார். ஸோ அப்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர்னால எல்லா விதத்திலும் வெற்றி வரவதற்கு இன்னொரு வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ளுங்கள். சகோதரர்களாலே எதிர்பாராத செலவு ஏற்படக்கூடும். அதே போல் தாயாரின் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். அலுவலகத்திலே கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டும், ஆனால் நல்ல பெயர் கிடைக்கும். அலுவலக பணியாளர்கள் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் பணிகளை மற்றவங்கள்ட்ட விட்டுட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணினாங்கன்னு ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிவிடுங்க. வியாபாரத்தில் இருக்க நண்பர்களுக்கு லாபம் ஜாஸ்தி வரும். பழைய கடன் தீர்ந்து போயிடும். உங்கள்கிட்ட யாருன்னா சண்டை போட்டிருந்தாங்களோ அவங்கள சமாதானமாக மாறக்கூடிய நாள் இந்த நாள். உங்கள்கிட்ட இருக்கிற சப்பார்டினேட்ஸ்க்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதனால் சப்பார்டினேட்ஸ் சக பணியாளர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள் என்றே சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கோடு கொஞ்சம் பேசும்போது கனிவாக பேசுங்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வழக்கமான சூழ்நிலையை காணப்படும் என்பதனாலே பெரிய கவலை தரக்கூடிய விஷயம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இன்றைய நாளின் சிக்கலான நேரங்களிலே 3, 7 என்ற 2 எண்கள் உங்களை சிக்கலிலிருந்து விடுவித்துவிடும். இன்று மனதால் நினைக்கக்கூடிய தெய்வமான திருக்கடையூர் அம்பிகையை மனத்தில் நினைக்கும் போது அபிராமி பட்டருக்கு எப்படி அவர் அமாவாசையே பௌர்ணமியாக மாற்றினாரோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்காக மாற்றிக் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வழிபடும்போது வரக்கூடிய மனது எண்ணங்கள் அனைத்தையுமே, அதாவது மனசில் எப்படி யோசிக்கிறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க, அதை அப்படியே சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்பாள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசிக்காரர்களுக்கு
குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் வரப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது. பண வரவு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் செலவு கொஞ்சம் தொடர்ந்து வர்றதுனால உங்களுக்கு திருப்தி இல்லாத நாள் இன்றைக்கி இருக்கும். உறவினர் வருவது மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளின் தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். அதனால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இன்று உண்டு. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்க விஷயத்திலே இழுபறி உண்டு. இன்றைக்கி 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே குழந்தையின் மேலே கூட அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும். பக்கத்தில் ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான், போயிட்டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லாம் இருந்ததுன்னா அட்டன் பண்ணிட்டு வாங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையாக இருங்கள். இந்த நாளின் பிற்பகுதியிலே எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் என்ற ஒரு ஆறுதல் செய்தி உண்டு. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு உங்களுடைய பங்குதாரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பற்று வரவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. சக வியாபாரிகளால் சிறு சிறு இடைஞ்சல்களும் ஏற்படலாம். ஆனால் பெருசாக பாதிப்பதும் இருக்காது. குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு பொறுமை அவசியம். அது இந்த நாள் மிகவும் மனசில் ஒரு மந்திரம் மாதிரி வச்சுக்கணும். கணவன் ஆதரவு மகிழ்ச்சியை தந்தாலும் கொஞ்சம் சோர்வும் அசதியும் மனதில் இருக்கும். வேலைக்கு செல்லும் வரும் பெண்களுக்கு பணி சுமையை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 6, 9 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். பற்று வரவு விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுறது, இல்லைன்னா மனத்தாலேயே ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறது, இல்லை சம்போ மகாதேவான்னு சொல்கிறது, இதெல்லாம் வழிபாட்டு மந்திரங்களாக வைக்கும்போது வழிபட வழிபட வினை தீரும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கூற்றுக்கு மெய்ப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்திலே மகிழ்ச்சி நிம்மதி நிறைந்திருக்கக்கூடிய நாள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், அதற்கேற்ற பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தருவதுடன் ஆதாயம் தருவதாக இருக்கும். திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வீக பணிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தந்தை வழியிலே எதிர்பார்த்த ஒரு காரியம் அனுகூலமாக முடியும். பயணங்களாலே ஆதரவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். வழக்குகளை மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் போயின்னு இருக்கார். அதனால் பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படக்கூடிய நாளாக இருந்தாலும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சில நேரங்களில் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்வது உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்தினாலும் பின்னாடி வரக்கூடிய நாளிலே அது ஆதரவாக எண்ட் ஆஃப் தி டே கம்ப்ளீஷன் ஆகிடும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு நாள். பணியாளர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் சக வியாபாரிகளும் மறைமுக தொல்லை, அதனாலே சில சங்கடங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் என்றே சொல்லலாம். கணவனின் அன்பு ஆதரவு உங்களை உற்சாகமாக மாற்றிவிடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சலுகைகளும் கிடைக்கும். இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் எண் 7 மற்றும் 9. இன்று வழிபட வேண்டிய தெய்வமானது பழனி தண்டாயுதபாணி தெய்வம். இவரை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே
பலவிதமான வளங்களையும் பெறுவது திண்ணம். வாழ்க வளத்துடன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பணம் வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கப் போகிறது. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு இல்லை. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாகவும் தந்தை வழி உறவினாலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனாலே ஒருவருக்கொருவர் விட்டு செல்வது நல்லது. அந்த விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம். அதனால் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறத பண்ணுங்க. பிள்ளைகளாலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சந்திரன் போக போகிறார். உங்களுடைய முயற்சிகளை அப்பப்போ டெஸ்ட் பண்ணணும். நான் கரெக்டாக போயிட்டுருக்கேனா என் ரூட்டில் அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்பா கிட்ட கொஞ்சம் வீண் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் தந்தை வழி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, நிதானத்தை கடைபிடிங்கள். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை தருவதாக அமைக்கும். சக ஊழியர்களின் விஷயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் அவங்களை இன்ட்ரூவ் பண்ணாமல் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதிலே உங்கள் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அது தாமதத்தை கொடுக்கும். வியாபாரம் வழக்கம் போல காணப்படக்கூடிய நாளாகத்தான் இன்று இருக்கும். உங்கள் வியாபாரிகள் சக வியாபாரிகள்கிட்ட ஏற்படுத்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். பணியாளர்களுக்கு சில செலவுகளும் நேரும். ஸோ செலவுகளுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வரவு கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வார முற்பகுதியிலே இந்த நாள் ஒரு மனத்திலே சிறு சிறு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களிடம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 3, 5 என்ற எண்களை பயன்படுத்தும் போது அனுகூலங்கள் தானாக அமைவதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை மனதில் நினைத்து கொள்வது, அவரை வழிபடுவது மேலும் வாழ்விலே வளத்தை உண்டாக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி நேயர்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான நாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம். அதுலேயும் உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. இன்றைக்கு வரக்கூடிய உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதாயத்தையும் தரும். உடல் ஆரோக்கியம் சற்றே மேம்படக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாள். சில அவுட்டிங்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை உறவினர்கள் எதிர்பாராத பொருட்களை உங்கள்கிட்ட ப்ரெசண்ட்டாக கொண்டு கொடுப்பாங்க. இல்லை இதெல்லாம் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இன்றைக்கி இருக்குது. முக்கிய முடிவுகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாளாகும் இந்த நாளை வைத்து கொள்ளுங்கள். அரசாங்க காரியங்கள் இன்றைக்கு அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக அமைகிறது. அலுவலகத்திலே பணிகளிலே கூடுதல் கவனம் தேவைப்படுவதனாலும் உங்கள் பணிகளிலே மற்றவரிடம் ஒப்படைத்தால் அது சின்னாபின்னம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டே. சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து அவங்களோட ஒத்துமையாக போகிறது நல்லது. அதிகாரிகளை அணுகும்போது கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரி அன்பர்களுக்கு வழக்கமான நிலை காணக்கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வேறு இடத்துக்கு மாற்ற போகிறேன் அப்படிலாம் இன்றைக்கி செய்யாதீங்க. உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சந்திரன் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறார். அதனால் மனோகாரகன் அவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்படியே தான் நீங்கள் பண்ணிங்கன்னா பணம் தனியாக செலவாகுது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணிகளை பொறுப்பாக செய்வது ரொம்ப கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்கும். முடிந்த வரைக்கும் பக்கத்து சீட்டுக்காரரை எட்டி பார்க்காம இருக்கிறது நல்லது. சக ஊழியர்னாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அவங்க உங்களுடைய
அவங்களுடைய ஒர்க்கை உங்களுக்கு ஷோல்டர் பண்ணிட்டு போடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் 5, 8 என்ற 2 எண்ணை பயன்படுத்துங்கள். உங்கள் வழக்கமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் எக்ஸ்ட்ராவேஜன்ஸாக மாறி ஒரு எதிர் திருப்பங்களை உங்களுக்கு கொடுத்து தரும். இந்த நாளை ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடியது. பலம்னாலே சக்தி வேணும், சக்தி வேணும்னாலே துர்க்கை வேணும். அதனால் துர்க்கையை மனதில் நினைத்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை எல்லாம் வகுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே உற்சாகம், மகிழ்ச்சி, பண வரவு குறைச்சலே இல்லை சார், நிறைய வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் வழியிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சிலருக்கு குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். நீண்ட காலமாக விட்டிருந்த குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் பிளான் பண்ணுவீங்க. முடிந்தவரை இன்றும் போய் சென்று பார்த்து வருவீர்கள். அலுவலகத்தில் இருக்கும் அலுவலக பணியாளர்களிலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாள். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு பணியிடத்திலே மாற்றங்கள் உண்டாகும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பதனாலே சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம். விற்பனை லாபம் வழக்கம் போல இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்லதாக இருக்கும். சக வியாபாரிகளால் ஆதரவும் ஆதாயமும் உண்டு. குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்திலே பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர்கள் அதிகரிக்கும் செலவுகள்னாலே கையிருப்பு கரையதுனால கொஞ்சம் மனசு வருத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை மேலும் அதிர்ஷ்டமாக்குவதற்கு 7, 9 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது எதிர்பாராத பொருள் வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சப்போஸ் எதனா இன்னல்கள் வந்து விட்டது அப்படின்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இன்றைக்கி காலையிலே கூட நீங்கள் நேராக போய் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு இல்லை ஒரு தேங்காயை உடைச்சிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த நாள் இனிமையான நாளாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசிக்காரர்களுக்கு வருமானத்திலே குறைவில்லாத நாள். உறவினர் வருகையினாலே வீட்டிலே சுப நிகழ்ச்சி. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகள் வழியிலே பெருமைப்படும் செய்தி ஒன்று வந்து சேரும். சகோதரர்கள் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளில் உண்டு. தாயின் உடல்நிலையிலே கவனம் தேவை. முடிந்த வரைக்கும் இரவு நேர பயனை அவாய்ட் பண்ணிடுங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையிலே ஒரு நல்ல திருப்பம் உண்டு. வெளியூர் பயணம் எதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்ததுனாலே வெளிநாட்டுக்கு எதனால் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்னா இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கும் வேலைக்கு விண்ணப்பிக்கிறது ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைப்பதற்கான நாளாகவும் இந்த நாள் அமையும். வியாபாரத்திலே விற்பனை வழக்கம் போல காணப்படும். பணியாளர்களிடம் ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கும். சக வியாபாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். பங்குதாரரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதனாலே சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் குறைந்து காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5, 7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும்
ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையின் சங்கடங்களை தவிடுபொடி ஆக்கிவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.